மகா சிவராத்திரி விரதம் மற்றும் வழிபாடு பற்றி அனைவருக்கும் தெரியும். மகா சிவராத்திரி அன்று இரவில் கண் விழிக்க வேண்டும் என்பதுதான் பலருக்கும் தெரியுமே தவிர, எதற்காக கண் விழிக்கிறோம் என்ற காரணம் பலருக்கும் தெரிவது கிடையாது. மகா சிவராத்திரியின் மகத்துவம் பற்றி புரிந்து கொண்டு சிவராத்திரி அன்று விரதத்தை அனுசரிப்பது சிறப்பாகும். இந்நாளில் அனைத்து சிவ ஆலயங்களிலும் சிறப்பு பூஜைகள் இரவு முழுவதும் நடைபெறும். பலர் இந்நாளில் குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர். குலதெய்வம் தெரியாதவர்கள் சிவனையே குலதெய்வம் பாவித்து வழிபடுவதும் உண்டு. சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு தினங்களில் முதன்மையாக சொல்லப்படுவது மகா சிவராத்திரி ஆகும். சிவனுக்குரிய ராத்திரி என்பதால் இதை சிவராத்திரி என்றும், மகா மாதத்தில் வரும் சிவராத்திரி என்பதால் இதை மகா சிவராத்திரி என்றும் சிறப்பித்து சொல்கிறோம். சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளையே நாம் மகா சிவராத்திரி நாளாக கொண்டாடுகிறோம். வழக்கமாக பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்களில் வரும், அதாவது குளிர்காலத்தின் நிறைவாகவும் கோடை காலத்தின் துவக்கமாகவும் இந்த விரத நாள் கொண்டாடப்படுகிறது. வாழ்வில் இருக்கும் இருள், தடை ஆகியவை நீங்க வேண்டும் என்பதற்காக இரவு முழுவதும் கண் விழித்து சிவனை நினைத்து தியானம் வழிபடுவதற்கு ஏற்ற ராத்திரியாக சிவராத்திரி கருதப்படுகிறது. சிவராத்திரியின் சிறப்புகள் பற்றி லிங்க புராணம் உள்ளிட்ட அனைத்து புராணங்களும் போற்றி குறிப்பிடுகின்றன. மகா சிவராத்திரி அன்று இரவில் தான் சிவன் பெருமான் திருத்தாண்டவ நடனம் புரிந்து உலக உயிர்களை படைப்பது மற்றும் அழிப்பதற்கான சக்தி வாய்ந்த தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துவதற்காக ஐதீகம். மகா சிவராத்திரி அன்று பக்தர்கள் சிவமந்திரம் தொடர்ந்து பாராயணம் செய்வதால் பிரபஞ்ச ஆற்றலையும் சிவனின் அருளையும் பெற முடியும் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா பிப்ரவரி 26 புதன்கிழமை வருகிறது. ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்தசி திதியை மாத சிவராத்திரி என கொண்டாடுவதைப் போல் மாசி மாதத்தில் வரும் சதுர்தசி திதியை மகா சிவராத்திரியாக கொண்டாடுகிறோம். பிப்ரவரி 26 காலை 10:18 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 27 காலை 9:01 வரை சதுர்தசி திதி உள்ளது. சூரிய உதய நேரத்தில் இருக்கும் திதியே அன்றைய நாளுக்கான திதியாக கருத வேண்டும் என்ற முறைப்படி பார்த்தால் பிப்ரவரி 27 தான் மகா சிவராத்திரி நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் மகா சிவராத்திரி வழிபாடு இரவு நேரத்தில் நடைபெறும் வழிபாடு ஆகும். அந்த முறைப்படி பார்த்தால் பிப்ரவரி 26 அன்று இரவுதான் சதுர்தசி திதி உள்ளது. இதனால் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் பிப்ரவரி 26 அதிகாலையிலேயே விரதத்தை துவங்கிவிட வேண்டும். அன்று பகல் முழுவதும் விரதம் இருந்து பிப்ரவரி 26 அன்று இரவு கண் விழித்து சிவ பூஜை செய்ய வேண்டும். பிப்ரவரி 26 அன்று இரவு நடைபெறும் 4 கால பூஜைகளும் கலந்து கொண்டு ஈசனை மனதார வழிபட வேண்டும். மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து சிவ வழிபாடு செய்ய முடியாதவர்கள் முடிந்தவரை சிவநாமங்களை உச்சரித்தபடி இருப்பது சிறப்பு. திருமணம் ஆன பெண்கள் தன்னுடைய கணவரின் நலனுக்காக சிவராத்திரி வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். திருமணம் ஆகாத பெண்கள் மகா சிவராத்திரி